வியூவர்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நெத்திலி மீன் குழம்பு வைக்க போகிறேன். யாருக்கெல்லாம் சாப்பிடணுமோ எல்லோரும் வாங்க, உங்கள் கூட சேர்ந்து வைக்க போகிறேன். பூண்டு உரிச்சிக்கிட்டு இருக்கேன். பூண்டு குழம்பு மாதிரி நெத்திலி மீன் வைக்க போகிறேன். அதனால் பூண்டு உரிக்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரங்க சமைச்சு கொடுப்பாங்க போயிட்டாங்க, எனக்கு பார்த்துக்கோங்க. கஷ்டப்படுத்திட்டாங்க, நானே சமைச்சு நானே சாப்பிட வச்சுட்டாங்க. கூலியோட நான் தான் கரைக்கிறேன், பார்த்துக்கோங்க. என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு தெரியும் ஏன் இவ்வளோ சமைக்க கஷ்டப்படுறாங்க. ஏன்னா என் புருஷன் என்னை சமைச்சு கொடுத்து சோம்பேறி ஆகிடுச்சு. அதான் என்ன பண்ணுறது, சமைப்போம். ஆரம்பிக்கலாமா? புளி கரைச்சி ரெடியாக வைத்துள்ளேன். இப்பொழுது ஸ்பூனை கணமே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள்கள், அப்புறம் மிளகாத்தூள் 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு ஒரு கொலாப்ரேஷன் அப்படியே கடன்னு கடைஞ்சு, உப்பு போடணும், இவையும் போடணும். வேறு வழி இல்லை, நம்ம தான் சமைக்கணும். ரொம்ப பசி வந்துடுச்சு. ஆரம்பிக்கலாமா? தேங்காய் எண்ணெய், அந்த எண்ணெய் சட்டி தலையில், அவன் தலையில் ஒரு 50 மில்லிகிராம் எண்ணெயை ஊற்றி விட்டேன். எண்ணெய் காய்ந்து கொண்டிருக்கேன். யாரா? வெந்தயத்தை தூக்கி அவன் தலையில் போடவும். தள்ளப்பொல்லான்னு வைக்கிறாங்க. இவனை தூக்கி இவன் மண்டையில் போட வேண்டும். நான் லென்த் வீடியோ போடல, லூசு. ஒன்லி ஃபார் 65 மசாலா. வந்து வீடியோ ஆன் பண்ணி விட்டு போயிட்டா இடையிலேயே. நான் பாஸ் பண்ணி வச்சா என்ற மாவா ஈரா நெத்திலி மீன். இங்கே பாருங்க, 65 வேணுமா அந்த மாக்கு. தலா வென்று கொதித்து கொண்டிருக்கிறார்கள். அவன் தலையில் இப்படி கருவேப்பிள்ளை கொத்தமல்லியை தூவி அமைத்து விட வேண்டியதான். அவ்வளோதான், முடிந்து விட்டான். எல்லாரும் பாருங்கள், பாருங்க. 65 நெத்திலி 65 மம்மு ரைஸ் முடிந்து விட்டது. பசி தாங்கவில்லை. சாப்பிட்டு அப்புறமாக வருகிறேன். கற்றுக்கொள்ளுங்கள். இவன் தான் பயன். Finally, look.